ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது 5 நார்மல் ப்ளவுஸு. ஒருத்தவங்களோடது ஒரே அளவு தான். இப்போ டிஃப்ரெண்ட் அளவுனா நம்ம தனித்தனியாக கட் பண்ணுவோம். ஒரே அளவுன்றப்போ நம்ம நெக்கு எல்லாமே சேம் தான். அடுத்தடுத்த நெக்குன்னா நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே சைஸ், அதாவது நெக்கு ரவுண்டு, ஃப்ரண்ட்டும் ரவுண்டு, பேக்கும் ரவுண்டு, எல்லாம் சேமுன்றப்போ நம்ம இது மாதிரி மாடலில் கட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாத்தையும் எப்படி மடிச்சிருந்ததோ அதே ஷேப்லேயே நான் மடித்து போட்டுக்கிறேன். அதாவது நம்ம ஓப்பன் பண்ணலை, சைஸும் பிரித்து வைக்கல. மொத்தம் 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே 1 மீட்ரு தான். இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் நான் அதை வந்து அடியில் போட்டுக்கிறேன். எல்லாமே வந்து பண்டல் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே அயர்ன் பண்ணிட்டேன். அளவு ப்ளவுஸும் வந்து சுருங்கி தான் இருந்துச்சு. சுருக்கமாக இருந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இது பண்ணோன்னா ப்ளவுஸு கரெக்டான அளவு வராது. அதனால் நீங்கள் எப்பயுமே இது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் இது மாதிரி சுருக்கமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை அயர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. எல்லார் வீட்லேயுமே இப்போல்லாம் அயர்ன் பாக்ஸ் இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நம்ம வந்து ப்ளவுஸையும் அயர்ன் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸையும் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 கிளாத் இருக்கு இல்லையா, அதனால் ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது கரெக்டாக வந்துருச்சு. அளவு ப்ளவுஸும் நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் நான் கட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாடலில் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நிறைய வீடியோஸ் போடுறேன், ஆனால் அந்தளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் 1000 தாண்டிடுச்சு, ஆனால் வந்து வாட்ச் ஹவர்ஸு சுத்தமாக இறங்கிருச்சு. நானும் ஒரு 3 மந்த்ஸு கேப் விட்டதுனாலையா என்னான்னு தெரியல, சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. 0வில் போய் நான் நின்றுட்டேன். இப்போது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நான் வந்து சரி, சேனல் ரன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து சரியாக போகலை. இட்ஸ் ஓகே, மை ப்ராப்ளம். இப்போது கீழே இருக்கிற எல்லாமே வந்து ஈக்குவலாக இல்லை. அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலாக எடுத்து வச்சுட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து காமனான ப்ரொசீஜர். இதில் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச்சு விடணும். அப்போ தான் வந்து ஹிப்பில் வந்து ஹிப்பு பட்டி, அதாவது ஃப்ரண்ட்டில் பேக்கோட பட்டி நல்லா க்ரிப்பாக இருக்கும். கரெக்டாக பொசிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 2ஐயும் மடித்து போடும்போது எங்கேயும் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக ஆம்கோல் கிட்ட ஒரு பாயிண்ட்டு, ஹைட்டு ஒரு பாயிண்ட்டு. நெக்கு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் இங்கே தூக்கி வச்சு தான் பண்ணணும். எந்த ஷேப்பில் அகண்டு இருக்கும் அந்த ஷேப் பண்ணக்கூடாது. கரெக்டாக லைட்டாக தூக்கி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிருக்கும். அது மாதிரி நெக்கோட பின்னாடி பேக் நெக்கோட ஹைட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் விட்ருக்கேன். அவங்க கழுத்து கொஞ்சம் ஆண்டுருச்சின்னு சொன்னதுனால நான் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி அவங்களுக்கு 2.75 தான் வச்சுருக்கேன். அவங்க 3.5 இன்ச்சு கிட்ட இருந்துச்சு. ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து நான் 2.75 கொடுத்துருக்கேன். அது மாதிரி அவங்களுடைய ஆம் ரவுண்டு எடுத்தோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்கிட்ட அதுக்கு மேலே ஒரு கோடு. எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணணும். ஆம் ரவுண்டு வந்து 1.25 இன்ச்சு கொடுத்துட்டு சென்டர் பண்ணி பண்ணணும். இது 5 ப்ளவுஸுக்குமே ஒரு ரவுண்ட் நெக்கு தான், அதனால் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் கட் பண்ணுற சிசர் இருக்கு இல்லையா, அந்த சிசர் வந்து நிறைய கிளாத் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது எல்லாமே வந்து 1 கிளாத்து 2 கிளாத் தான் கட் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும். எனக்கு சிசர் நேம் டக்குன்னு ஞாபகம் வரல. அப்படி இன்கேஸ் நான் கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிசர் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே 1.5 இன்ச்சுக்கு வந்து நாச்சஸ் போட்டுட்டோன்னா மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சைடில் 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து நாச் போட்டு எடுத்துக்கிறேன்.
பேக் சைடு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதாவது ஃப்ரண்ட்டு சைடு தான் நமக்கு ஒர்க்கே இருக்கும். ஆனால் பேக் சைடு பேக்கோட சுற்றளவு அளவு ஹிப்பு வந்து நம்ம கடைசி முடிச்சுட்டு தான் பண்ணுவோம். பேக்கோட அளவு எடுத்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பேக்கு கட் பண்ணிட்டாலே ஃப்ரண்ட்டோட அந்த ஷேப் வந்து சீக்கிரம் கட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பேக்கோட பொசிஷனை எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போது மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம் ஹோல்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே குடஞ்சி நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு மறக்காமல் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்லீவுக்கும் குடஞ்சி கட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து செஸ்ட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு, அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அந்த டாட்டோட ஃபஸ்ட் லைனு கீழே நம்ம வந்து இழுத்து பிடிக்கிறோம் இல்லையா, அந்த லைன் அதையும் சேர்த்து நேராக ஒரு கோடு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நெக் போர்ஷன் எடுத்து வச்சுட்டு நெக்கு எங்கே வளைஞ்சிருக்கோ அந்த இடத்துட்ட ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுக்கணும். இப்போ இவங்களுக்கு சைடில் வந்து 2.5 லெஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே லெஸ் பண்ண தேவையில்ல. அவங்க ப்ளவுஸில் வந்து ஒரு சில ஃபால்ட்டு சொன்னாங்க. அதனால் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது அந்த ஐப்பட்டி சைடு வச்சு எவ்வளோ அளவு இருக்கோ அதை விட ஒரு 1.25 இன்ச்சு கீழே இறக்கி நீங்கள் கட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறக்காமல் ஆம்கோல் கர்வு 1/4 இன்ச்சு குடஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிடுங்க. மேலே நம்ம கட் பண்ணதையே கட் பண்ணிடாதீங்க. கீழே குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நெக் போர்ஷன் வந்து நம்ம 2 கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கோட்டில் லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு நம்ம பண்ணணும். நான் கர்வ் கொடுக்காமலே அப்படியே கட் பண்ண போனேன். சரி ஓகே, உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனில் மெயின் என்னென்னா நம்ம டாட் வைக்கிறது. ஒரு ப்ளவுஸுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ 5 ப்ளவுஸுன்றப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் டாட் வச்சு சைட் டாட்டு, சென்டர் டாட்டு இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம எம்ப்ராய்டரி ஊசின்னு சொல்லுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும், அந்த ஊசியை எடுத்துக்குங்க. இப்போது சைடு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி கீழே, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கமாக வச்சு நீங்கள் டாட் பிடிக்கணும். அது ஒரு 2.5 இன்ச்சு வருது, இது 2.5 இன்ச்சு. 3வது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த முக்கோண ஷேப்பில் வந்து நிற்கும். இப்போ அந்த பின்னு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கிட்டையுமே அந்த டாட் வந்து உள்ளே போய் நின்றுடும். 3 டாட்டையும் நீங்கள் இது மாதிரி பின் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து டாட் தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அளவு எடுத்து பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே உள்பக்கம் திருப்பி பண்ணிட்டீங்கன்னா இது ராங் சைடு. இப்போ நான் பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே ராங் சைடு. அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கிறத விட இது மாதிரி நம்ம டாட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டக்குன்னு எடுத்தோமா அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக 1 இன்ச்சு பிடிச்சோமா டக்குன்னு அப்படியே என்ன சொல்லுவாங்க, நம்ம கட் பண்ணும்போது எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஸ்டிச்சிங் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக அளவெல்லாம் கட் பண்ணி அப்படியே விட்டுடுவோம். ஆனால் கரெக்டாக எந்த இடத்துட்ட ஸ்டிச்சிங் வரணும், எந்த இடத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணணுன்றதை பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக தைக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் கட்டிங் பண்ணும்போதே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடணும். பாயிண்ட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். பட்டிலாம் நம்ம கடைசியாக ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ஷேப்பாக கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் பட்டி வந்து ஸ்டிச்சிங் அப்போவும் தான் பண்ணுறது. ரேராக தான் வந்து சில பேருக்கு பட்டி பண்ணுவேன். சில பேருக்கு இது மாதிரி லம்பாக வர்றதுக்கெல்லாம் வந்து சில டைமில் ஸ்லீவில் கொஞ்சம் கிளாத் பத்தாமல் போகலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் நம்ம நிறைய துணியை வேஸ்ட் பண்ணிட முடியாது. அதனால் பட்டி மட்டும் நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் பண்ணுவேன். இப்போது கீழே சரிசமமாக கட் பண்ணிவிட்டு
அந்த அளவு கரெக்டாக எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிசமமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஸ்லீவ் அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் எடுத்து வச்சு நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி, மற்றதெல்லாம் விட ஸ்லீவ் ரொம்ப ஈஸி. சில பேருக்கு வந்து அந்த கர்வ் லைன் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்து வச்சு அப்படியே நீங்கள் வளைவு கொடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி நமக்கு அளவு கரெக்டாக இருக்கிறதுன்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த பேக் போர்ஷனை எடுத்து வச்சு பார்க்குறது பெஸ்ட்டு சாய்ஸு. அவங்களுக்கு ஆம் வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நான் 2.25 வச்சுருக்கேன். லைட்டாக கவ் மாதிரி கொடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப குடைஞ்சி இது பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அந்த இடம் சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் லைட் கர்வு பெஸ்ட்டு சாய்ஸு. நான் வந்து ஒரு ப்ளவுஸை 8 எடுத்துட்டேன் ஸ்லீவு, ஏன்னா அது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துட்டேன். கீழே சரிசமமாக கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு அந்த நாச்சு, சைடில் நம்ம கரெக்டாக அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துட்டு ஒரு நாச்சு, சென்டரில் ஒரு நாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும். கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக குடையணும். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக குடைங்க போதும். ஏன்னா நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் குடைஞ்சோமோ அதே மாதிரி பேக்கில் குடையணும். இப்போ நான் டாட் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டுன்றது தான் மார்க்கு. இந்த மார்க் எதுக்குன்னா நம்ம வந்து ரைட் சைடு பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நம்ம இன்கேஸ் திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரக்கூடாதுல்ல, அதனால தான் இது பேலன்ஸ் இருக்கிறது. இதில் தான் கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கணும், ஐப்பட்டியும் நம்ம கட் பண்ணிக்கணும். நான் வந்து அப்படியே மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிப்பேன். ஐப்பட்டி கீழ்ப்பட்டி ரெண்டுமே வந்து ஸ்டிச்சிங் அப்போ தான் பண்ணுவேன். இப்போ நான் கட்டிங் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ போடணுன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நான் ஸ்டிச்சிங்லேயே கவனமாக இருப்பேன். கட் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் பார்த்து செய்வேன். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங்கை மட்டும்தான் பார்ப்பேன். அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ நான் கிராஸ் பீஸு ஒரு துணியில் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நீங்கள் இழுத்தீங்கன்னா அது நல்லா ரப்பர் மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்பில் காமிக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணணும். கிராஸாக வந்துச்சுனாலே அந்த கிராஸ் பீஸு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ்லாம் எப்பயுமே நெக் போர்ஷனுக்கு நீங்கள் பண்ணிட முடியாது. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்தந்த பீஸை தனித்தனியாக ஒரு பீஸ் கூட மிஸ் பண்ணாமல் அந்தந்த பேரை அங்கங்கே எடுத்து வச்சு நம்ம அப்படியே கட்டி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் மிஞ்சி போனேன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து 5 ப்ளவுஸையும் கட் பண்ணிட்டேன். இது ஆனால் ட்ரைனிங் தான் சொல்லுவேன். நான் இது ஒரே நாளில் நான் பண்ணது கிடையாது. நான் ப்ளவுஸ் தைச்ச ப்ளவுஸ்க்கும் அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட். என்னென்னா டைமிங். ஃபஸ்ட்டு நான் ஒரு மணி நேரத்தில் தைச்சிருப்பேன் நார்மல் ப்ளவுஸு. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிறையாலாம் இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அவ்வளோதான். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம தைக்க தான் நமக்கு ஸ்பீடும் வரும். நம்ம சீக்கிரமாக தைக்கிறக்குரிய குவாலிட்டி நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எடுத்த எடுப்புலேயே நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங்கால் மட்டும்தான் முடியும். அது மாதிரி இப்போது நான் வந்து அந்த அகலமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லீவை வந்து நான் தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எங்கே நாச்சு போடணுமோ அந்த இடத்துட்டெல்லாம் நாச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். எல்லா ப்ளவுஸுமே நான் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்கும் வந்து எங்கே தைக்கணும் எங்கே விடணும் அப்படின்றத வரைக்கும் நான் மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு நார்மல் ப்ளவுஸு பட்டுன்னு தைச்சி எடுத்துடலாம். லைனிங் மட்டும் இல்லை ஒரு பைப்பிங்கோ இல்லை ஒரு டிசைனோ அப்போ தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி ஃபாஸ்ட்டாகவே தைக்கலாம். கொஞ்சம் ட்ரைன் பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே கட்டி எடுத்து வச்சுட்டேன். 5 ப்ளவுஸுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இதுக்கு த்ரெட்டு எடுத்து வைக்கிறது. அதுதான் அடுத்த விஷயம். இது வந்து நானாக தான் செஞ்சேன். ஒரு குக்கர் டப்பா இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி
அதில் சின்ன சின்னதாக பார்ட் மாதிரி பிரித்து அதுக்குள்ளே கார்ட்போர்டெல்லாம் வச்சு ஓன் மேக்கிங் தான். எனக்கு வந்து இதை தனியாக செஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை தான். நான் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து எதுவும் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து இந்த பாக்ஸ் என்னால் ரெடி பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இருந்த இடத்துக்கிட்ட நிறையா கார்பெண்டர்ஸ்லாம் இருந்தாங்க, ஷாப்லாம் தெரியும். ஆனால் இப்போ இருந்த இடத்துக்கிட்ட எந்த ஷாப்புமே கிடையாது, ரொம்ப தூரம் போகணும். அதுக்குரிய நான் த்ரெட்டை வந்து எடுத்து நம்ம கரெக்டாக வச்சுட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து 3 த்ரெட்டு தான் கிடச்சிச்சு, 2 த்ரெட்டு கிடைக்கல. கண்டிப்பாக கடைக்கு போய் ஆகணுன்ற சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் கடைக்கு போயிட்டு நான் இந்த த்ரெட்டும் வாங்கியாந்து வச்சுட்டேன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம பொருள் இல்லாமல் நம்ம லேட் பண்ணிடக்கூடாது. மேக்ஸிமம் நான் இது மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நிறைய த்ரெட் இருக்கும், வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால் இது மாதிரி இருக்கும்போது கரெக்டாக கலரு சூஸ் பண்ணி இல்லாத கலராக பார்த்து நம்ம போய் கடையில் வாங்கிக்கலாம். இருக்கிற கலரே திருப்பி திருப்பி ரிட்டன் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் வேஸ்ட் தானே டைமு. அதனால தான் இது மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இப்போ 3 ப்ளவுஸ் இன்றைக்கி முடிச்சிட்டேன். இன்னும் 2 ப்ளவுஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.